காட்டுக்குள்ள தனியா ஒரு வீட்ல தன்னோட பொண்ண வந்து ஒரு அப்பா வளர்த்துட்டு வராரு. அதுவும் இல்ல, இந்த இடத்த விட்டு நம்ம எங்கேயுமே வெளியில போகக்கூடாது. நம்ம அப்படி வெளியில போனா இங்க வந்து ஒரு ஆபத்து இருக்கு. ஒரு மிருகம் இருக்கு. அது வந்து நம்மள கொன்றும் அப்படிங்கிற மாரி பொண்ணுகிட்ட சொல்லி வளர்க்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு சாப்பிடுறதுக்கு வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் குடுக்குறாரு. உண்மையிலே இவரு சொல்ற மாரி வெளியில வந்து மிருகம் இருக்கா? அப்படி இந்த பொண்ணுக்கு வந்து என்னதான் ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த ஃபிலிம்ல பார்க்கலாம். இந்த படம் 2018ல ரிலீஸ் ஆன வைல்ட் லிங்க். இது ஹாரர் ஃபேண்டசி மூவி. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஒரு பெரிய அடர்ந்த காடு. இந்த காட்டுக்கு மைய பகுதியில ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல ஒரு சின்ன பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா. இவ பேரு ஆனா. இவளும் இவங்க அப்பாவும் மட்டும்தான் இந்த வீட்ல வந்து இருக்காங்க. இந்த வீட்லயே வந்துட்டு மேல ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம்ல தான் இந்த பொண்ணை வந்து அவங்க அப்பா வளர்த்துட்டு இருப்பாரு. ஆனா வந்து இந்த ரூமை விட்டு கூட வெளியில வந்தது கிடையாது. ஜன்னல் வழியாவே இந்த காட்டுப்பகுதி எப்படி இருக்கு அப்படிங்கிறதே பார்த்துட்டு இருப்பா. அப்ப அவங்க அப்பா சொல்லுவாரு, இந்த காட்டுப்பகுதியை விட்டு, அதாவது இந்த வீட்டை விட்டே நம்ம வந்து எங்கேயுமே வெளியில போகக்கூடாது. ஏன்னா வெளியில வைல்ட் லிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கொடூர மிருகம் வந்து சுத்திட்டு இருக்கு. அது வந்து நம்ம வெளியில போனோம் அப்படின்னா நம்மள வந்து சாப்பிட்ரும், நம்மள வந்து கொன்றும். அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ சேஃபா இங்கேயே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஆனாக்கா அவங்க அப்பா சாப்பிட்றதுக்கு வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் கொடுப்பாரு. மீட் அது மாதிரி எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாரு. ஆனா ஆனாக்கு இங்கேருந்து எப்படியாவது வெளியில போகணும், வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா வந்துட்டு, இந்த உலகத்துல வேற மனுஷங்களே கிடையாது. நம்ம 2 பேர் மட்டும் தான். அதனால நான் உன்ன பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரியே சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு நாள் இவ இப்படியே வீட்ல இருந்துட்டு இருக்கும்போது, அப்பா யார்கிட்டயோ பேசுற சவுண்ட் கேட்கும். அப்பா யார்கிட்ட பேசுறாரு? அதான் யாருமே இல்லன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு, அவ டோர் ஓப்பன் பண்றதுக்காக போவா. போனா அங்க வந்து ஷாக் அடிச்சிரும். அவங்க அப்பா தான் இது எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி வச்சிருப்பாரு. ஏன்னா தன்னோட பொண்ணு எக்காரணத்தை கொண்டு வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ அவ வந்து கண் முழிச்சோன்னா அவங்க அப்பா வந்து அங்க இருப்பாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து அவளுக்கு பர்த்டே. அதனால கேக்லாம் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு ஒரு ஹாம்ஸ்டரையும் கிஃப்டா கொடுப்பாரு. அப்ப வந்து அவ கேட்பா, வெளியில யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஏதோ சவுண்ட் கேட்டதே அப்படின்னு வந்து அவ கேட்கும்போது அவங்க அப்பா வந்து அந்த பேச்சை டைவர்ட் பண்ணிடுவாரு. நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கிறதுனால நான் வந்து கண்டிப்பா உன்னை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை வந்து டைவர்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஆனாவும் என்ன பண்றான்னா, அந்த கேக்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஜாலியா அந்த ஹாம்ஸ்டர் கூட வந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கிறா. ஏன்னா ஆனாக்கு வந்து பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால இந்த ஹாம்ஸ்டர் கூட நல்லா பேசி வந்து பழகி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த ஹாம்ஸ்டர் வந்து இறந்து போயிருது. அப்படின்னா என்னன்றது கூட ஆனாக்கு தெரியாது. அப்ப அவங்க அப்பா தான் வந்து சொல்றாரு, அது ஒண்ணும் இல்ல, அது வந்து வேற ஒரு உலகத்துக்கு இப்ப போக போகுது. அதனாலதான் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு அந்த ஹாம்ஸ்டரை எடுத்துட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் மறுபடியும் ஆனா வந்து தனிமையில தான் வாழ ஆரம்பிக்கிறா. அவ அப்படி தனியா இருக்கும்போது நைட்டு தூங்கும்போது நிறைய கனவுகள்லாம் வரும். அவ தனியா காட்டுல இருக்கிற மாதிரியும், அப்புறம் அந்த வைல்டிங் அப்படின்னு சொல்லப்படுற மிருகம் வந்து இவளை வந்து தாக்குற மாதிரியும், அது வந்து பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் அவளுக்கு கனவுல வர்றதுனால அவ ரொம்பவே பயந்து போயிருப்பா. இப்படியே ஆனாவோட வாழ்க்கை தனிமையில போயிட்டு இருக்க. ஒரு நாள் வந்து அவ பெரிய பொண்ணு ஆகிடுறா. இதை பார்த்தா அவங்க அப்பாவுக்கு வந்து பயங்கர ஷாக். என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ க்ரோத் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதுக்கு மேல அவ வந்து வளர்ந்தா அப்படின்னா வெளியில இருக்கிறவங்களுக்குலாம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, நிறைய ட்ரக்ஸ் வந்து அவளுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாரு. அது எதுக்காகனா அவளோட வளர்ச்சியை கம்மி பண்றதுக்காக. இது மாதிரி வருஷம் பூரா அவளுக்கு வந்து ட்ரக்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறதுனால ஆனா வந்து ரொம்பவே வீக் ஆயிடுறா. அவளால சீக்கிரமா பெரிய பொண்ணாவும் வளர முடியல. க்ரோத் வந்து இல்லை. அதுக்காக தான் அவர் அந்த ட்ரக்ஸையே கொடுத்துருப்பாரு. இப்ப இது மாதிரி இருக்கு. அவளால எந்திரிக்க கூட முடியாத நிலைமை வருது. அப்ப வந்து அவ ஃபீல் பண்ணி அவங்க அப்பா கிட்ட சொல்றா, என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஹாம்ஸ்டருக்கு இங்க வாழ பிடிக்காம வேற உலகத்துக்கு போனுச்சுல, அதே மாதிரி என்னையும் அனுப்பிடுங்க, என்னால வந்து இருக்கவே முடியல, இவ்வளவு கஷ்டப்பட முடியல அப்படிங்கிற மாதிரி ஆனா வந்து ஃபீல் பண்ணி சொல்றா. இது கேட்டதுமே அவங்க அப்பா வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. நம்மளோட பொண்ணோட இந்த நிலைமைக்கு நம்ம தான் காரணமாகிட்டோம். நம்ம நிறைய ட்ரக்ஸ் கொடுத்துதான் அவளுக்கு வந்து இப்ப உடம்பு முடியாம போயிருச்சு, இந்த நிலைமைக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவர் வந்து கில்ட்டி ஃபீல் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னை தானே வந்து சுட்டுட்டு கொன்றலாம், இதுக்கு மேல நம்ம உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் கட் பண்ணி ஆனா வந்து கண்ணு முழிச்சு பாக்குறா. அப்படி கண்ணு முழிச்சு பார்க்கும்போது வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா. அவளை சுத்தி நிறைய மனுஷங்க இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே பார்த்ததும் அவ வந்து பயங்கர ஷாக் ஆகுறா. ஏன்னா இந்த உலகத்துல மனுஷங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிதான் அவங்க அப்பா வந்து இவ்வளவு வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. இவ்வளவு மனுஷங்களை அட் டைம்ல அவ பார்த்ததுமே பயந்து போய் அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்றா. அப்படி அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு மாடிக்கு போய் பாக்குறா. அப்பதான் சன்லைட் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டைமா அவ வந்து பாக்குறா. ஏன்னா இவ்வளவு நாள் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே புரியாது. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே அவளை வந்து கூட்டிட்டு வந்துட்டு அங்க வந்து பெட்டோட லாக் பண்ணிடுவாங்க. இங்க ஒரு ஆஃபீஸர் வராங்க. இவங்களோட பேர் வந்து ஷெரீஃப். இந்த ஷெரீஃப் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் டாக்டர் வந்து சொல்றாரு, இவளுக்கு வந்து வளர்ச்சி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய ட்ரக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதனால கொடுத்தாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, இவ வந்து இதுக்கு முன்னாடி மனுஷங்களே பார்த்தது இல்லை போல இருக்கு, அதனாலதான் இவ்வளவு பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஷெரீஃப் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இவளை வந்து நம்மளோட கஸ்டடியிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் பண்றாங்க. அப்படி கஸ்டடியில வைக்கணும்னா அவங்க வந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகாம இவளோட
வீட்டுக்கே கூட்டிட்டு வராங்க. அங்க வந்து ஷெரீஃபோட தம்பி இருக்காங்க. இவரோட பேர் வந்து ரே கூப்பர். இவர் இந்த படத்துக்கு ஹீரோ மாதிரி. இதுக்கப்புறமா இந்த ஷெரீஃப் வந்து அவங்களோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு என்னோட கஸ்டடியில இருக்கட்டும். ஏன்னா அவளுக்கு என்ன பிரச்சனை என்னங்கிறத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி ஆகணும். டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்ல, இவ்வளோ நாள் அவ கூட இருந்தால அவங்க அப்பா வந்துட்டு உண்மையிலே அவளோட அப்பா தானான்றதையும் கண்டுபிடிக்கணும். அதனால வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் முடிகிற வரைக்கும் அவ ஏன் வீட்டிலே இருக்கட்டும், என் கஸ்டடியில் இருக்கட்டும்ங்கிற மாதிரி கேட்குறா. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இங்க ஒரு சைடு அவங்க அப்பா சுட்டுட்டு செத்து போயிருப்பாருன்னு பார்த்தா அவர் இன்னும் சாகல, உயிருக்கு தான் போராடிட்டு இருக்காரு. இங்கே கட் பண்ணா இப்போ ஒரு சைடு நம்ம ஆனா வந்து ரே கூப்பரோட கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறா. அவளுக்கு மனுஷங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது, அப்புறம் எப்படிலாம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன திங்ஸ், அது மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா படிக்கிற விஷயத்துல இருந்து. அப்ப வந்து அவளையும் வந்து ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. அவ அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவ வந்து சில விஷயங்களை நோட் பண்றா. என்ன அப்படின்னா, அவ வந்து பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறமே அவளுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தூரத்துல நடக்கிற விஷயங்கள் கூட ரொம்பவே பக்கத்துல இருக்கிற மாதிரி வந்து சவுண்டு கேட்கும். எதுக்காக நமக்கு இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைல்ட்லிங்ஸை பத்தி அவ வந்து படிக்க ஆரம்பிப்பா, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி ஆனா படிக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த வைல்ட்லிங்ஸ்லாம் எங்க வாழும் அப்படிங்கிற விஷயத்த அவ பாக்குறா. அங்க வந்து நார்த்தன் லைட் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தான் வந்து இந்த வைல்ட்லிங்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இவளோட பாடியில வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. கையோட நகம் எல்லாமே பிளாக் கலர்ல ஆகுது. எதனால இப்படிலாம் ஆகுது, என்ன நடக்குது அப்படிங்கறது அவளுக்கு எதுவுமே புரியல. இந்த மாதிரி நேரத்துல தான் ஷெரீஃப் வந்து ரிப்போர்ட் வந்துருச்சு, அவர் வந்து உன்னோட உண்மையான அப்பாவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டதுமே ஆனாக்கு பயங்கர ஷாக்கு. அவர் தன்னோட அப்பா இல்லைன்னா அப்புறம் நம்மளோட அப்பா அம்மாலாம் யாரு அப்படிங்கறது மாதிரி அதை பத்தி அவ வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி டைமிங்ல கூட ரே கூப்பர் தான் அவளுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கான். இவங்க 2 பேரும் வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்துல வந்து லைட் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல தான் வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அங்க வந்து இவங்க நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த பார்ட்டிக்கு போறாங்க. இதுக்கு முன்னாடி ஆனா வந்து இவ்வளோ மனுஷங்களை ஒரே இடத்துல வந்து பார்த்ததே கிடையாது. அவ வந்து ஃபுல்லாத்தையும் பாக்குறா. அப்படி அவ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம ரே கூப்பர் என்ன பண்றான்னா, அவளுக்கு குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே ஆனாக்கு வந்து உடம்புல நிறைய சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும். இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டா அவளுக்கு சுத்தமா உடம்பு முடியாம போகுது. இது எல்லாத்தையுமே ஒரு பையன் தூரத்துல இருந்து நோட் பண்ணிட்டு இருக்கான். இவன் பேரு லாரன்ஸ். இவன் வேற யாரும் கிடையாது, இவங்களோட கிளாஸ்மேட் தான். இவன் மேல இவனுக்கு வந்து ஒரு கண்ணு இருக்கும். இப்ப நம்ம ஹீரோயின் ஆனாக்கு வந்து எதோ செஞ்சுட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அவளோட வாயில இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. என்னாச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ரெஸ்ட் ரூம்ல போய் பாக்குறா. அப்படி பார்க்கும்போது அவளோட ஒரு பல்லு வந்து உடஞ்சிருது. உடஞ்சு தனியா வந்துருது. என்ன நமக்கு எதனால இப்படிலாம் ஆகுது, சரி இங்க நம்ம சீக்கிரமா போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, அந்த ரெஸ்ட் ரூம் வழியா ஒரு ஜன்னல் இருக்கும், அது வழியா வெளியில தப்பிச்சு வந்துடுறா. எப்படியோ வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து போலான்னு ட்ரை பண்ணும்போது அவளுக்கு பின்னாடி ஒரு வைல்ட்லிங் இருக்கிறது மாதிரி இருக்கும். அதுவும் இவளை வந்து தாக்குறதுக்காக வருது. அதனால இவ என்ன பண்றான்னா, பயத்துல அந்த வைல்ட்லிங்கை இவ கடிச்சு வச்சுட்டு அங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது அவன் வந்து அந்த லாரன்ஸ் அப்படிங்கிற பையன். இந்த லாரன்ஸ் வந்து நம்ம ஹீரோயின் ஆனா கிட்ட நெருங்குறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பான். ஆனா அவளுக்கு வந்து அதை பாக்குறதுக்கு வைல்ட்லிங் மாதிரி இருந்ததுனால அவ வந்து கடிச்சிருவான். அந்த இடத்துல அவன் இறந்தும் போயிடுவான். இதை பார்த்து அவளுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிருது. நம்ம எதுக்காக இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த வீட்டுல போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள அவ இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பாக்குறா, ஏதாவது க்ளூ டீடைல்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, இவளோட பாடியில கொஞ்சம் பிளட் எல்லாம் இருந்ததுனால யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக அங்க போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஷெரீஃபோட வீட்டுக்கே வரா. இங்க வந்ததுமே ஷெரீஃப் வந்து நேற்று நைட் எல்லாம் எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவ எதுவுமே பேசுற மாதிரி இல்ல, அமைதியாவே இருக்கா. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத ஷெரீஃப் புரிஞ்சுக்கிறா. இந்த மாதிரி டைமிங்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இங்க வந்து இந்த பொண்ணை வந்து நாங்க விசாரிக்கணும், ஏன்னா நேற்று ஒரு பையன் வந்து மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவ பேசுற நிலைமையில இல்லைன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சு வச்சிடறா. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறா ஆனா கிட்ட ஷெரீஃப். ஆனா ஆனா வந்து சுத்தமா வாயை திறக்கிற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்ல, அவ என்ன பண்றான்னா கையில அந்த பிளாக்கா இருக்கும்ல, அதை மறைக்கிறதுக்காக நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்தது ஷெரீஃப் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப கரெக்டா ரே கூப்பர் வந்துட்டு, நான் வேணா அவகிட்ட கேட்டு பாக்குறேன், நீங்க கொஞ்சம் வெளியில இருங்கன்னு சொல்லிட்டு இவகிட்ட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்றான். அதுக்கு முன்னாடி அவளோட வாயை வந்து அவன் பாக்குறான். அப்படி பார்க்கும்போது அவளுக்கு வந்து பல்லு எல்லாமே கொட்டி இருக்கு. அது மட்டும் இல்ல, வித்தியாசமா பல்லு வந்து வளர ஆரம்பிக்குது. இதை பத்தி தன்னோட அக்கா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போறான். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நமக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இங்க வீட்டுல இருந்து தப்பிச்சிடுறா. அங்க இருந்து தப்பிச்ச ஆனா வந்து இப்ப காட்டு பகுதிக்கு தான் வந்துடுறா. ரொம்ப தூரம் வந்ததுனால அவ ரொம்பவே கலப்பாயிடுறா. அது மட்டும் இல்ல, பயங்கரமா பசிக்கவும் ஆரம்பிக்குது. சாப்பிடுறதுக்கு தேடிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு உல்ஃப் மேனை வந்து இவ மீட் பண்றா. இவன் வந்து நிறைய உல்ஃப் எல்லாத்தையுமே வேட்டையாடுறவன். அதனால அவனோட பேர் வந்து உல்ஃப் மேன். அவன் வந்து இவளுக்கு சாப்பிடுறதுக்கு நிறைய கொடுக்குறான். அது எல்லாத்தையும் அவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் வந்து கரெக்டா கேட்டாரா, நீ வந்து வைல்ட்லிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. எதுவுமே பேசவே இல்லை, அமைதியா இருக்கா. ஏன்னா இவளை பார்த்ததுமே அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். 16 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா வைல்ட்லிங்ஸுமே வந்து இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு வந்து உன்னோட அம்மா யாருன்னு தெரியணும் அப்படின்னா அது வாழ்றதுக்கான ஒரு குகை இருக்கு, அந்த குகையில போய் பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த உல்ஃப் மேன் வந்து எல்லா விஷயத்தையுமே அவகிட்ட சொல்றான்.
அவரு சொன்னபடியே இவ வந்து அந்த குகைக்கு வந்து பார்க்குறா. அங்க நெறைய எலும்புக்கூடுகள் மட்டும் தான் இருக்கு. அங்க வந்து ஸ்கெலிட்டன்ல வந்து அந்த துப்பாக்கியால ஷூட் பண்ணது அச்சு இருக்கும், புல்லட் இருக்கும். அத பார்த்ததுமே அவ வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறா. இப்பதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறா. இது எல்லாத்துக்கும் காரணம் தன்னோட அப்பாவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வளர்ப்பு தந்தை. இவர் வந்து ஒரு ஹண்டர் மாரி தான். இவரு இந்த மாரி வேட்டையாடும்போது தான் அந்த வைல்டிங்க வந்து பார்த்துருக்காரு. அவங்க அம்மாவ ஷூட் பண்ணிட்டு இந்த குழந்தைய வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த குழந்தை வந்து அப்பதான் பொறந்திருக்கும். அதனால தான் இவர் வந்து தனியாவே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அவ தெரிஞ்சுக்கிறா. அப்பா கிட்ட இத பத்தி பேசலான்னு வரும்போது, அவர் வந்து ஆனா பேசுற நிலைமையிலே இல்ல. ஆனாலும் கூட இவ தான் வந்திருக்கா அப்படிங்கிறத அவரு உணர்ந்து அப்படியே வந்து திரும்பி பார்க்குறாரு. அவரால வந்து பேசலாம் முடியாது. அங்க கட் பண்ணா இந்த ஷெரீஃப தான் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பையன் மிஸ் ஆன கேஸ தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பையன் வந்து ஏதோ ஒரு மிருகத்தால தாக்கப்பட்டு இறந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸ் ஃபைல் இருக்கும். அதையும் இதுக்கு முன்னாடி ஆனா வரைஞ்ச டிராயிங்ஸையும் வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டா ஆனா வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவா. வீட்டுக்கு வந்ததுமே ஷெரீஃபை வந்து கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கு ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஷெரீஃப்க்கு வந்து இவன் மேல கொஞ்சம் டவுட் வந்திருக்கும். அதே மாதிரி அவளோட கை நகங்கள் எல்லாமே பெருசா இருக்கிறதுனால நிச்சயமா இவளுக்கு வந்து இதுல லிங்க் இருக்கு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே அவளோட கையை பிடிச்சி ஹேண்ட் கஃப் போட்டு அவளை வந்து பிடிச்சி வச்சிடுறாங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஆனாவை ஜெயில அடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு அவ வந்து ரொம்பவே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த இடத்துக்கு இவளை பாக்குறதுக்காக ஒருத்தவங்க வராங்க. அது மட்டும் இல்ல, இவளோட பாடி சேஞ்சஸ் வந்து ரொம்பவே சீக்கிரமா ஆகிட்டு இருக்கு. பல்லெல்லாம் பயங்கரமா வளர ஆரம்பிக்குது. இவ தான் ஆக்சுவலா வந்து வைல்டிங்கா ஃபுல்லா வந்து மாறிட்டு இருக்கா. இந்த மாதிரி டைமிங்ல இவரை வந்து பாக்குறதுக்காக அவளோட அப்பா தான் வந்து வந்திருப்பாரு. அவர் வந்ததுமே, நீ வந்து இங்கேருந்து தப்பிக்கணும் இல்லைன்னா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த இன்ஜெக்ஷனை வந்து போட்டுக்கோ. உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. இதனாலதான் நான் வந்து உன்னை தனியாவே வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல, வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாரு. இவ வந்து சீக்கிரமா அந்த வைல்டிங்கா மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் இவங்க அப்பா வந்து செக்யூரா பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இந்த விஷயத்தை இவர் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவ வந்து இன்ஜெக்ஷனையும் போட்டுக்கிறா. இதுக்கப்புறமா ஷெரீஃப் வந்து இவளுக்கு சாப்பிட கொடுக்கலாம் என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக வரும்போது அவ வந்து கட்டிலுக்கு அடியில போயிட்டு தூங்கிட்டு இருக்கா. என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்காளேன்னு இவளை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லாக்கை ஓப்பன் பண்றாங்க. அந்த டைமிங்ல சின்ன கேப்பை யூஸ் பண்ணி அங்கிருந்து இவ வந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறா. வெளியில வந்தா ரே கூப்பர் தான் கார்ல வந்து உட்காந்துருப்பான். நம்ம சீக்கிரமா இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்கேருந்து கிளம்புறாங்க. ரே கூப்பரும் ஆனாவும் அங்கேருந்து கார்ல கிளம்பி காட்டு வழியா தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஆனா வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ரே கூப்பர் கிட்ட சொல்லிடுறா. என்னன்னா, இந்த மாதிரி தான் தான் வந்து ஒரு வைல்டுலிங்கு, என்னால இவ்வளவு ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து இடையிலே வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிடுறா. காட்டு பக்கத்துல போயிட்டு இருக்கும் போதே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள அவ தனியா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா இங்க ரே கூப்பருக்கு மனசு கேட்கல. ஏன்னா அவ வந்து இப்ப ஆபத்துல இருக்கா. இப்படியே விட்டா அவளுக்கு வந்து பிரச்சனை வந்துடும். அதனால நம்ம தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவளை ஃபாலோ பண்ணிட்டு இவனும் போக ஆரம்பிக்கிறான். இவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ணணும்னு ஒரு தண்ணியில போயிட்டு முங்கி எந்திரிச்சு வந்து ஃபீல் பண்ணி உட்காந்துருப்பா. அப்ப கரெக்டா ரே கூப்பர் அங்கதான் வருவான். இவன் இந்த மாதிரி தண்ணியில நினைஞ்சிருக்கிறதுனால அவளுக்கு வந்து ஹெல்த்தும் நல்லா இருக்காது. அதனால உடம்பு சரியா இல்லாம போயிடும். நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்து சில விறகுகள்லாம் எடுத்து நெருப்பெல்லாம் மூட்டி அவளுக்கு வந்து கொஞ்சம் குளிர்க்கு இதமா வந்து வச்சிட்டு இருப்பான். ஆனாவோட ட்ரெஸ் எல்லாமே ஈரமா இருக்கிறதுனால காய வைக்கும் போது அப்பதான் பாப்பான் அவளோட முதுகுல ஃபுல்லாவே வந்து முடி வளர்ந்துட்டு இருக்கும். இவன் வந்து ஃபுல்லா மாறிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த அவன் தெரிஞ்சுப்பான். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க ஒரு சைடு அவளோட வளர்ப்பாப்பா என்ன பண்றாருன்னா, இதுக்கு மேல அவளை இப்படியே விட்டோம்னா நம்ம எல்லாத்துக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுல வந்து வேட்டையாடுறதுக்காக சிறந்த ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒண்ணு திரட்டிட்டு அவர் ஒரு சைடு இவங்க ரெண்டு பேத்தையும் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் காலையில விடிஞ்சோனதுமே அங்கேருந்து வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படி வரும்போது அங்க வந்து நிறைய ஹண்டர்ஸ் வந்து இவங்களை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இந்த ஹண்டர்ஸ்க்கு ஆனா மட்டும்தான் தேவை. ஆனா அவங்க ரே கூப்பரையும் வந்து பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவன் என்ன பிளான் பண்றான்னா, நம்மளால இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள டைவர்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, நீ வந்து உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மேல இருந்து தண்ணியில குதிச்சிடுறா. அதுவும் வேற சைடு, ரெண்டு சைடு டைரக்ஷன் இருக்கும். இவ ஒரு சைடு குதிச்சிடுறா. அதனால ஆனாவை தான் எல்லாரும் தேடி வருவாங்க அப்படின்னு இவ வந்து பிளான் பண்ணிருப்பா. அவ பிளான் பண்ண மாதிரி அவளை ஒரு சைடு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ரே கூப்பர் ஒரு சைடு குதிச்சுட்டு அவன் வந்து அங்கேருந்து தப்பிச்சிடறான். கரெக்டா போயிட்டு அவங்க அக்கா ஷெரீஃபையும் வந்து பாத்துறான். அவ வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இது மாதிரி அவ வந்து ஆபத்துல இருக்கா, நம்மளோட ஹெல்ப் வந்து நிச்சயமா அவளுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஷெரீஃபும் சரி நம்மளால முடிஞ்சதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து தேட ஆரம்பிக்கிறா ஒரு சைடு. ஆனா என்ன முடிவு பண்ணுவா அப்படின்னா, இங்கேருந்து தப்பிச்சு நம்ம எப்படியாவது அந்த குகைக்கே போயிடணும் அப்படிங்கறது மாதிரி அவ வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல, அவளோட உடம்புல நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். சீக்கிரமாவே அவ முழுமையா அந்த வைல்டிங்கா மாறிடுவா. அதனால அவ வந்து அந்த காட்டுல வந்து வாழ்றதுக்கு பழகிடுறா. அவளோட உடம்புல நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுனால அவளால அதை வந்து தாக்கு பிடிக்கவும் முடியல. இதே டைமிங்ல ஹண்டர்ஸும் அவளை வந்து துரத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து இவளை வேட்டையாடலாம்னு ட்ரை பண்ணும்போது இவளுக்கு வந்து பவர்ஸ் இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் இவ வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிருவா. இதே டைமிங்ல ஒரு நாள் ரே கூப்பர் வந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாரு. இவர் வந்து ரொம்பவே கொடூரமானவர். இவர் வந்து அந்த வைல்டிங்க பிடிக்கிறதுக்காக நிறைய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வேன்ல ஏத்திட்டு இருப்பாரு. ஃபியூயல் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வந்து எடுத்துட்டு இருப்பாரு. இதெல்லாத்தையும் பார்த்து ரே கோப்பர் என்ன பண்றான்னா, உடனே அவங்க அக்காவோட ஷெரீஃப்க்கு வந்து இது எல்லாத்தையும் வந்து இன்ஃபார்ம் பண்றான். சீக்கிரமா அவளை வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
இங்க ஒரு சைடு ஆனா வந்து அங்க இருக்கிற எல்லா வேட்டைக்காரங்களையுமே ஒவ்வொருத்தரையா வந்து வேட்டையாடிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே அந்த ஷெரீஃப் வந்து அங்க பாக்குறா. அவ வந்து இவள காப்பாத்துறதுக்காக தான் வந்திருப்பா. அப்படி வந்து அங்க நோட் பண்ணும்போது தான் ஹண்டர்ஸ் எல்லாமே அங்க வந்து இறந்து கிடப்பாங்க. அது மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் அவ தான் அப்படிங்கிறதையும் அவ புரிஞ்சுக்கிறா. இந்த மாதிரி டைமிங்ல கரெக்டா அந்த மோசமான போலீஸ் ஆஃபீஸர் அங்க வந்துடுறாரு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு வந்து மிரட்டிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து ஆனா வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரையும் தலையை திருவி அப்படியே வந்து கொண்டு போட்டுறா. இதுக்கப்புறமா இது யாரு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ட்ரை பண்ணும்போது தான் அவ வந்து நோட் பண்றா அது வந்து ஆனா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, அவ வந்து பிரெக்னெண்டா வேற இருப்பா. இப்ப வந்து இவ இந்த காட்டை விட்டு எங்கேயும் தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காட்டை சுத்தி வந்து நெருப்பு வச்சிருவாங்க. இந்த டைமிங்ல ஆனாவும் நம்ம இங்கேருந்து வெளியில போக முடியாது, நம்ம வந்து அந்த குகைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்படியோ அந்த குகையை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறா. அப்படி அவ அந்த குகைக்கு வரும்போது தான் அவளுக்கு ஒரு ஷாக்கு. என்ன அப்படின்னா, அவளோட வளர்ப்பாப்பா வந்து அந்த இடத்துல ரெடியா கன்னை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. எப்படினாலும் நீங்க தான் வருவேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து கொன்னுட்டு எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவ வந்து பிரெக்னெண்டா இருப்பாள, அதனால அந்த குழந்தைய மறுபடியும் எடுக்கிறதுக்கு வயித்தை வந்து கிழிச்சிட்டு இருப்பாரு. கரெக்டா இந்த மாதிரி டைமிங்ல வந்து இவளோட பவர்ஸ் எல்லாமே வந்து லூஸ் ஆகிரும். ஏன்னா இவ வந்து அவனை பயங்கரமா வந்து அடிச்சிருப்பாரு. அதனால அவளோட பவர்ஸும் வந்து எதுவுமே இருக்காது. ஆனாலும் கூட ஆனா என்ன பண்ணுவானா, நம்ம வந்து இந்த டைமிங் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவர்ஸ் எல்லாத்தையுமே எப்படியோ கொண்டு வர வச்சு அவங்க அப்பா வந்து பயங்கரமா அந்த இடத்துல வந்து கொண்டு போட்டுறா. அதுக்கப்புறம் அவளுக்கும் வந்து கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆயிருது. ஏன்னா அவளோட வயித்தை வந்து கிழிச்சிருப்பாரு அவரு. அதனால அந்த இடத்துல வந்து மயக்கம் போட்டுறா. இந்த மாதிரி டைமிங்ல அந்த உல்ஃப்மேன் தான் வந்து இவளை வந்து ரெஸ்கே பண்றாரு. அவ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவரு தான் இவளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து போட்டு விட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா அவ இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்றா. அந்த காட்டை சுத்தி நிறைய ஹண்டர்ஸ் அவளை தேடிட்டு தான் இருக்காங்க. அவ வந்து போறதை இவங்க 2 பேரும் பாக்குறாங்க, ரேகோப்புறம் அந்த ஷெரீஃபும். ஆனாலும் கூட அதை பத்தி இவங்க வந்து யார்கிட்டயும் சொல்லல. ஏன்னா அவ வந்து தப்பிச்சு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து விட்டுருவாங்க. எப்படியோ அவ தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா அவ வந்து அவளோட இடமான அந்த நார்த்தன் லைட் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருவா. அங்க போய் நின்று பார்க்கும்போது நிறைய வயல்லிங்கோட சவுண்ட் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்குள்ளதான் அந்த லைட்டுக்கு பின்னாடி தான் நிறைய வயல்லிங் வாழ்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனான்ற பொண்ணு வந்து ஒரு வயல்லிங்கு. அவளால மத்தவங்களுக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, சீக்கிரமா அவ வளரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவளோட வளர்ப்பாப்பா வந்து இந்த மாதிரி வெறும் வெஜிடபிள்ஸ் அது மாதிரி கொடுத்து அவளை வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. ஒரு டைமிங்க்கு மேல அவளால வந்து முடியாது. அதுக்கப்புறம் இவ எப்படியோ வயல்லிங்கா மாறி அவளோட எண்ணத்தோடய வந்து மறுபடியும் சேர்ந்துடுறா. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரியஸை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.